எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன நினச்சா. ஏன்னா என்ன மாதிரி கூமுட்டை, என்ன மாதிரி ஒரு துன்மார்க்கன், என்ன மாதிரி ஒரு மோசமானவன், என்ன மாதிரி ஒரு அசிங்கமானவன், என்ன மாதிரி ஒரு 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 எனக்கே என்ன சில நேரம் அந்த நினைச்சேன்னா பிடிக்காது. எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு காலேஜ் போனேன் படிக்கலை. நான் குன்னத்தூர் ஊழியத்துக்கு போயிருந்த போது 3 நாள் பிரசங்கம். சவுதியிலேருந்து ஒரு சிஸ்டர் இந்த குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டு மெனக்கெட்டு 3 நாள் பிரசங்கம் கேட்குறதுக்காகவே அந்த மீட்டிங்க்கு டிக்கெட் போட்டு வந்தாங்க திருப்பூருக்கு. 3 நாள் முடித்தாங்க. 6 பிரசங்கம். சண்டே சர்வீஸ் 5ஆவது பிரசங்கம் முடிக்கிறேன். அந்த சிஸ்டர் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்லாமா, அவர் அவங்க மாப்பிள்ளை வந்து கேட்டாங்க, வாங்க சாப்பிட்லாமே, ஒன்றும் பிரச்சனை, வாங்க. சாப்பிட்டோம். என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, பிரதர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. சொல்லுங்கள். எப்படி பிரதர், பைபிளே திறக்காம உங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கீங்களே. பைபிளே திறக்காம நோட்ஸே இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்களே, எப்படி பிரதர்? நான் ஏசப்பாவுடைய கிருபை அப்படின்னு சொல்ல வந்தேன். அவங்களே சொல்கிறாங்க, நிறுத்துங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அவங்களே சொல்லுங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜிங் படிக்கும்போது அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தானே பிரதர் அப்படின்னு. ஆமாம், எஸ், ரியலி அவுட்டில் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். நம்ம காலேஜுக்கு உள்ளே போய் அட்டண்டன்ஸ் கொடுக்க தான் போனேன். ஒன்று குடிச்சிட்டு போவேன், இல்லைன்னா அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு குடிக்க வெளியே போவேன். இப்படி காலேஜ் எலெக்ஷனில் குண்டு இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருந்தது. இல்லை, அவுட்ஸ்டாண்டிங்கில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஆனால் நான் சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 1:28 உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவன், ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவன், பலவானை வெக்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறவன், உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவன். எதை உலகம் புறக்கணிக்கிறதோ அதை தான் எனக்கு வேணும் பார். எது உலகம் வேணாங்குதோ அவன் தான் எனக்கு வேணும் பார். இந்த இரவு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிற, உலகம் உங்களை புறக்கணிக்குதா, உங்கள் புருஷன் உங்களை புறக்கணிக்கிறாரா, உங்கள் மனைவி உங்களை புறக்கணிக்கிறார்களா, உங்கள் குடும்பம் உங்களை புறக்கணிக்குதா, ஊழியத்தில் உங்களை புறக்கணிப்பு இருக்குதா, ஆவியானவர் சொல்லுகிறார், உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். இந்த இரவு ஆவியானவர் சொல்லுகிறார், இடக்கமா ஈனப்படுத்தியிருந்த கலிலேயாவே, இனி நீ இரண்டு இருப்பதில்லை, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.